ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ச்சியாக இந்த இயேசு நல்லவர் ஜெப வீட்டில் யாரெல்லாம் வந்து இந்த பக்கம் வர்றாங்களோ, யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறாங்களோ, பார்க்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை தரும் ஆண்டவர். நான் ஆண்டவர் சொல்ல கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். ஆண்டவரின் மேய்ப்பர். கர்த்தரை நம்பியவர்கள் சீயோனிலே நிலைத்திருக்கும் அசையாமல் இருக்கிறவர்களை போல இருப்பார்கள். அப்படி இந்த இயேசு நல்லவர் ஜெப வீட்டில் தகப்பனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்கும் என்று யாரெல்லாம் கேட்குறாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு சுகமான வாழ்வு, வாழ்க்கையில் ஒரு அமைதி, பிரச்சனைகளை மாற்றி அமைதியை கொடுப்பதற்காகவே சமாதானத்தை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த சமாதான அரசர் இங்கு வருகிற மக்கள் உண்மையான ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும், அநேக திருமணங்கள் இந்த ஆலயத்தில் நடக்கணும், அநேக பிறந்த நாள் ஃபங்க்ஷன் இந்த ஆலயத்தில் நடக்கணும், அநேக ஜெப கூடுகைகள் இந்த ஆலயத்தில் நடக்கணும். யாரெல்லாம் வந்து கேட்கிறாங்களோ அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். யாரெல்லாம் செய்தி கொடுக்க வர்றாங்களோ அவங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சரியா சொல்லணும். அப்படிப்பட்ட ஆவியானவருடைய வல்லமை இங்கே நிறைவேறணும், இங்கே இடைபெறணும். இந்த திருச்சபை மூலம் இந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு ஒரு சமாதானம் ஆண்டு. இந்த பகுதியில் யாரெல்லாம் இந்த பகுதியில் பார்க்குறாங்களோ அந்த மக்களுக்கு நல்ல ஆண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரிய நாமத்தினால் அன்புக்குரிலே உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான அன்பு சகோதரர் தயாபத்ரா எப்படி பெத்தேல், பெத்தானியா, பெத்லகேம், அதே மாதிரி அவரும் ஏழை பிள்ளைகளை நேசித்து ஒரு ஹாஸ்டல் நடத்துகிறார். அதனால் அவருக்கு அந்த கரிசனை இறந்து போன சகோதரனை கூப்பிட்டு பெத்தானியாவில் எழுப்புறார். பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு, அங்கே யார் போனாலும் சோறு கிடைக்குமா. பெத்தேல் என்பது யார் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நல்ல அருமையாக ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொன்னாங்க. அவர்களை வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற அநேக ஊழியர்கள் வந்திருக்கீங்க. அநேக ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி அநேக இருளில் வாழும் ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பதற்கு அழைத்துவதற்கு அநேக மக்கள் வந்திருக்கீங்க. இந்த 15வது ஆண்டு விழா 265வது காஸ்பல் மீட்டிங் அந்த பிஷப் விட்டல் நடத்துகிறாரு. அவரோடு எனக்கு ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருடங்களாக எனக்கு ஒரு தொடர்பை கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் கூட தகப்பனை நீங்கள் பேசுங்க, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். ஒரு மனிதனுடைய சத்தத்தை இல்லை, ஜீவனுள்ள தகப்பனாய் உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். தகப்பனை நோக்கி பார்ப்போமா. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைவிடப்பட்ட நிலைமையில், தாய் தகப்பன் சகோதரரால் கைவிடப்பட்ட நிலைமையில் பெத்தேல் இது ஆண்டவர் இருக்கும் இடம் என்று உம்மை காட்டினீங்கப்பா. அந்த உயிருள்ள தகப்பனப்பா. பெத்லகேம் யூதாவில் சிறியதாக இருந்தாலும் உன்னை ஆளப்போகிற உன்னிடத்திலிருந்து பிறப்பார் என்ற ஒரு வாக்கு தத்துவத்தின்படி அந்த பெத்லகேம் அப்பத்தின் வீடாய் நீங்கள் இந்த இடத்துல வாங்க தகப்பனே. சகோதரிகள் கைவிடப்பட்ட நிலைமையில் பெத்தானியாவில் ஒரு அற்புதம் நடைபெற்றதப்பா. அதே அற்புதம் இந்த மைதானத்தில் நடைபெறணுமப்பா. ஒரு சகோதரர் இதோ கிறிஸ்தவனுக்கு எங்கேயோ இருந்து பணம் வருது, வேலை இல்லாமல் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறான்னு எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் கேட்குறார், ஏன் பலவீனமாக மாறுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே இன்று உன்னை ஆண்டவர் தொடுகிறார். இன்று உன்னை ஆண்டவர் தொடுகிறார். உன் நாட்டில் இருக்க அந்த பிரச்சனைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கு. நீ விசுவாசத்தோடு அந்த இடத்துல கை வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்க. இன்று கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். இன்று அந்த ஆண்டவர் ஜீவனுள்ள தகப்பன் அடுத்த இந்த 266வது காஸ்பல் மீட்டிங்கில் நீங்கள் இறங்கி இந்த மேடையில் சாட்சி சொல்ல போகிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. யாரெல்லாம் எந்த வேதனையில் வந்தாலும் தகப்பனே, ஒரு சகோதரிக்கு ஒரு விதமான மூச்சு திணறல் தகப்பனே,
மூச்சு விட முடியாத நிலைமை, உட்கார்ந்துருக்க முடியாமல் உட்கார்ந்துருக்கிறேன்னு ஏக்கத்தோடு உட்கார்ந்துருக்காங்கப்பா. அந்த மகளுக்காக தகப்பனே உம்முடைய வல்லமை இறங்க வேண்டுமாய், உம்முடைய அபிஷேகம் இறங்க வேண்டுமாய் இறஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. ஒரு விஷயம் கூட அநேக உம்முடைய தாசர்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு தாசர்களும் தகப்பனே, இந்த வீடியோ ஆஃபீஸ் பகுதிக்காக, இந்த பகுதியோட ரட்சிப்புக்காக நீர் ஜீவனுள்ள தகப்பன் என்று கண்டுகொள்வதற்காக தகப்பனே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற சக்திகள் தகப்பனே கட்டப்படணும் தகப்பனே. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற இந்த சக்திகள் தகப்பனே இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும் தகப்பனே. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசனை எங்களோடு வரட்டும் தகப்பனே. உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு வரட்டும் தகப்பனே. உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு வரட்டும் தகப்பனே. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க. விந்தைக்கீருஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. உம்முடைய பிரசனை எங்கள் மத்தியில் வரட்டுமாப்பா. உன் குருசை நோக்கி பார்க்கிறோம், சிலுவை நோக்கி பார்க்கிறோம். சிலுவை பார்த்த மக்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லப்பா. நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் மனிதனை இல்லை, உயிருள்ள தகப்பனாகி உம்மை நோக்கி நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் அமர்ந்திருக்கிற ஒருடைய இருத்தின் தியானங்களும் சமத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமேன் ஆமேன். மீண்டுமாய் பிஷப் விட்டலையா அவருடைய குடும்பங்கள், அவருடைய திருச்சபை வாலிப பிள்ளைகள் மற்றும் இந்த பகுதி மக்கள், வந்திருக்கிற தேவ ஊழியர்கள், மீண்டுமாய் இயேசு நல்லவர் ஜெப வீடு 15வது ஆண்டு விழா ரீடெடிகேஷன் பெரிய லெவலில் அவங்க தகப்பனார் சகோதரர்கள் ஒத்துழைப்போடு எல்லாருடைய ஜெபத்தோடு உதவியோடு கொஞ்சம் சற்று பெருசாக நல்ல ஒரு பெரிய ஷெட்டு, நிறைய பேர் உட்கார்ற மாதிரி 20 பேர் இந்த இடத்துல 100 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு ஷெட்டு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதை இன்றைக்கி நம்ம டெடிகேட் பண்ணியிருக்கிறோம். உண்மையாகவே அந்த டெடிகேஷன் அநேக பாஸ்டர்ஸ் கலந்து கொண்டீங்க. ஊர்வலமாக வந்து அதில் அருமையாக நல்ல வரவேற்பு கொடுத்து அர்ப்பணிப்போடு தாவீது உடன்படிக்கை பெட்டி ஏபோத்து வீட்டிலேருந்து கொண்டு வரப்போ அவன் டான்ஸ் ஆடினார். அவங்க ஒய்ஃபு பார்த்து திட்டாங்க, கிறுக்க மாதிரி ஆடுறியேன்னு. ஆனால் அவர் கிடைத்த வாழ்வே ஆண்டவருக்கு ஆடினார். அதே மாதிரி இந்த வாலிப பிள்ளைகள் அருமையாக நல்ல ஒரு நடனத்தோடு அங்கேருந்து வந்து அந்த சர்ச்சை டெடிகேட் பண்ணுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தாவீதை போல வெட்கப்படாமல் ஆடின அந்த மகா, உண்மையிலேயே அவளை வாழ்த்துகிறேன். அவள் அந்த அன்பு மகளை எப்போவுமே ஆண்டவருக்காக, ஆண்டவர் தனக்கு கொடுத்த வாழ்வை நினைத்து அவளை வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற ஊழியர்கள் ஒவ்வொருவரும் நல்ல சவுண்ட் சர்வீஸ் நல்ல சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க, வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட ஒரு சகோதரி வீட்டுக்குள்ளேருந்து அவங்க வீட்டை பார்த்தாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு போயிட்டு வந்தார். அங்கே வந்து ஒரு படம் வாங்கிட்டு வந்தார். நல்ல ஆர்ட் வரைந்த வண்ணம் நிறைந்த ஒரு படம். அந்த படத்தை ஒரு 2 நிமிஷம் பார்த்தாங்க. சிறப்பாக இருந்துச்சு. எப்படி இந்த படத்தை வரைஞ்சாங்க? எங்கள் வீட்டு பிள்ளைகள் பார்த்திங்கன்னா திருமணமாகி குழந்தை பேறுகால டைமில் நடக்க முடியாத நேரத்தில் நூல் வாங்கி அந்த படம் போடுவாங்க. அதே மாதிரி போட்ட படம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இவ்வளோ சிறப்பாக இருக்கேன்னு அந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்க. அந்த கார்பெண்டர் ரொம்ப சிறப்பாக வீட்டை வச்சுருக்கார். ரொம்ப சிறப்பாக, ரொம்ப ஹைஃபையாக, ரொம்ப சூப்பராக அந்த கார்பெண்டர் வச்சுருந்தார். அப்புறம் பார்த்தா அந்த கொத்தனார், அந்த கட்டட கலைஞர் நல்ல சிறப்பாக கட்டியிருந்தார். இவ்வளோ அழகாக வீடு இருக்கேன்னு அந்த அம்மா பார்த்துட்டு வெளியே வந்துச்சு. வெளியே லான் தோட்டம், ரொம்ப சிறப்பான ஒரு தோட்டம், செடிகள் வெட்டப்பட்டு பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளுமையாக. ஊட்டிக்கு போனால் பொட்டானிக்கல் கார்டன் ஒரு கார்டன் இருக்குது. அந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே போனீங்கன்னா அந்த செடியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அழகாக வெட்டி 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 விட்டு அதை சிறப்பாக ஒரு வடிவமாக வச்சுருப்பாங்க. ஊட்டியோட கார்டன் ரொம்ப 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 2-3 கார்டன் அங்கே இருக்குது. 2-3 கார்டனும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ பார்த்துக்கிட்டே அந்த அம்மா அப்படியே நடந்து வந்துச்சு. ஒரு கண்ணாடி இருந்துச்சு, நிலை கண்ணாடி. அந்த நிலை கண்ணாடியில் போய் அந்த அம்மாவை பார்த்துச்சு. அந்த அம்மாவை பார்க்குறப்ப அந்த அம்மாவுக்கே ஆச்சரியமாக இருந்தது. எவ்வளோ அழகான 2 கண்கள், புறா கண்களைப் போல் 2 கண்கள், அழகான மூக்கு, கிளி மூக்கு மாதிரி. அந்த மூக்கு நடுவில், அந்த முகத்தோடைய சென்டர் கரெக்டாக, இந்த பக்கம் அளந்தாலும் ஒரே சென்டிமீட்டர், இந்த பக்கம் அளந்தாலும் ஒரே சென்டிமீட்டர் தான். அந்த 2 கண்ணுக்கும் இடையில கரெக்டாக மவுத், வாய். அதோட பெருசாக இருந்தால் பொக்க வாயின்னுவாங்க, இல்லை போண்டா வாயின்னுவாங்க. சின்னதாக இருந்தால் எலி வாயின்னுவாங்க. எவ்வளோ கரெக்டாக அந்த கண்ணுக்கு நேராக அந்த வாய் முடியும்.
அதுக்கு இடையில அந்த மூக்குக்கும் வாய்க்கும் இவ்வளோ இடையில அழகாக இருந்தது. அப்புறம் அந்த காதை பார்த்துச்சு, இவ்வளோ சூப்பராக இருக்க, ஆண்டவர் எவ்வளோ அழகாக என்னை உருவாக்கியிருக்காருன்னு பார்த்துச்சு. அதுக்கப்புறம் அந்த காது மூக்கெல்லாம் பார்த்துட்டு கொண்டா நின்று பார்த்துச்சு. மூக்கில் 2 ஹோல்ஸ் இருக்குது, 2 கண் இருக்குது, 2 காது இருக்குது. இந்த வாய் மட்டும் எதுக்கு ஒன்று வச்சுருக்கிறாரு? 2 வாயாக வச்சுருந்துருக்கலாமே. ஒரு வாய்க்கே அவளா, ஐயோ தஞ்சாவூர் தவுலுங்கிறாங்க. பொம்பளையா அவா. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? பெரிய கப்பலை ஒரு சுக்கான் திருப்புமா. அந்த கப்பலோட நீளம் 1 கிலோமீட்டர். அவ்வளோ தூரம் ஒரு கப்பல், ஒரு சின்ன சுக்கான் உள்ள கேப்டனோட திருப்பினா கப்பலே திரும்புமா. அதேமாதிரி இந்த வாயோட ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு நல்ல குடும்பம் உடஞ்சிரும், நல்ல இடத்துல சண்டை வந்துடும். நல்லா இருந்திருப்பாங்க, அந்த அக்கா வந்து சேர்ந்த வந்துட்டு போனால் போதும், என்ன ஆயிரும்? சண்டை வந்துடும். அதுக்கு தான் ஒரு நாக்கு. இப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்துதான். உள்ளே போனால் 2 கிட்னி இருக்குது. இப்போ ஒரு சில கிட்னி 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வித்துறான், இல்லாத கொடுமை. இல்லை ஒரு சிலர் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் எதுக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு ஒரு கிட்னி அறுத்து எடுத்துறான் ஒரு சில டாக்டர். இப்போ அப்படிலாம் ஆயிட்டு. எதுக்கு 2 கிட்னினா, நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாமே ரத்தத்தில் கலந்த கிட்னிக்கு போகும். கிட்னி நமக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கெட்டதை வெளியே அனுப்போம். ஒரு அந்த கிட்னி வேலை செய்யாமல் இருந்தால் செத்து போவோம். அதுதான் நீங்கள் டயாலிசிஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 2 கிட்னியும் மாற்றி மாற்றி வேலை செஞ்சிட்ருப்பான் மனிதன் உயிர் வாழ்வதற்கு. 2 கால்கள், 2 கைகள். ஆண்டவர் போய் அந்த கண்ணாடி முன்னால் நின்று பார்த்தாரு. பார்த்துட்டு அவரை மாதிரியே நம்மளை உருவாக்கிட்டார். தன் சாயலாக, மாடல் ஆஃப், அவருடைய மாடலில் அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே நம்மளை உருவாக்கிட்டார். பொதுவாக ஆண்டவரை மாதிரி இருக்கிற நமக்கு நல்ல காற்று கொடுத்துருக்கிறாரு, நல்ல கொய்யா பழம் கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஆப்பிள் பழம் கொடுத்துருக்கிறாரு, நல்ல பப்பாய், நல்ல உணவு. இன்றைக்கி நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ரைஸு, பீஃப் ரைஸு இதெல்லாம் சாப்பிட்டா ஸ்டோன் வந்துடும், அரைவேக்காடு. இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நல்ல உணவை தந்திருக்கிறார். மனிதனுக்கு அவர் எந்த விதத்திலையும் குறை வைத்ததே இல்லை, எந்த விதத்திலும் அவன் கைவிட்டதே இல்லை. நான் நேற்று கூட ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், எனக்கு 64 வயது, 35 வருடங்கள் எனக்கு சுகர் வியாதி. 35 வருஷம் சுகர் வியாதி, 29 வருஷம் எனக்கு சுகர் வியாதி இல்லை. நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். டயபெட்டிக் பேஷண்ட்னா சீனி போட்டு சாப்பிடக்கூடாது, பாயாசம் சாப்பிடக்கூடாது. நேற்று எங்கள் சர்ச்சில் 2 விதமான பாயாசம், 2 விதமான பாயாசம் கொடுத்தாங்க, 2 வெரைட்டி. ஆனால் எதுக்குப்பா எனக்கு இப்படி கொடுத்தீங்கன்னு கேட்டேன். பாஸ்டர் ஆண்ட்ரு மாதிரி ஒருத்தர் மத்தியாசனு என் கூட இருக்கிறார், பாஸ்டர் மேத்யூஸ். அவர் சொல்லுவார், அண்ணே ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிடுன்னுவார். ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிடியா? ஜெபத்தோடு என்னையா நாட்டில் பெருசு, என்ன உனக்கு வெங்காயம் சுகரு, சாப்பிடுன்னுவார். நானும் ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிட போனால் ஆண்டவர் நீ சாப்பிடாதன்ட்டார். எதுக்குன்னா, நான் ஒரு சாப்பாட்டு பிரியன், வெரைட்டி சாப்பாடு. இப்போ அந்த முதல்ல சொன்னேன், பன்னும் மலாயும் ராத்திரி 11 மணிக்கு சாப்பிட்டோம்னா தூக்கம் வராது, ஆனால் விட மாட்டோம். அது எங்கே இருக்குது? ரெட் ஹில்ஸில் மாப்பிள்ளை டீ கடையில் இருக்குது. அதை தாண்டி போனால் ஒரு கேண்டீன் சூப்பர் டீ 10 ரூபாய்க்கு. இப்படி எங்கே என்னென்ன இருக்கோ அவ்வளவும் தெரிஞ்சு வச்சுருப்பேன் சாப்பாட்டு விஷயம். இந்தியா முழுவதும், சென்னை மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே. இதெல்லாம் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்து செத்து போனது, எனக்கு சுகர் வியாதி கொடுத்துட்டார் ஆண்டவர். ஏன்னா ரொம்ப நாள் உயிரோடு இருக்குன்னு. இப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு என்னை பாதுகாத்திருக்கிறார். எந்த ஆண்டவர் எனக்கு இந்த வருஷத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், பயப்படாதே, ஆதியாகமம் 26:24, do not afraid, I am with you, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்கிறார். என்ன சொல்கிறாரு? எனக்கு இந்த வருஷத்துக்கு நான் அதுக்கு திங்க் பண்ண, பயப்படாதே. அப்போ முதல்ல எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் கொஞ்சம் ப்ராப்ளங்கள், பலவீனங்கள், சளி தொல்லை, கொஞ்சம் கஷ்டம், உடம்பில் கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் வந்துச்சு. அப்போ நினச்சேன், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், உன் சந்ததியை பெருக பண்ணி இன்றைக்கி உங்கள் சந்ததி கூப்பிட்டுக்கிறீங்களான்னு நினச்சேன். அப்படி கூட ஜெபம் பண்ணிட்டேன்.
அப்படி கூட திங்க் பண்ணிட்டேன். அந்தளவுக்கு எனக்கு வியாதி வந்துருச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்வார், ஒவ்வொரு வருடமும் நம்மை கைவிடுறதில்ல. அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறப்போ, வருஷத்தை உடைய நன்மையால் முடிசூட்டுகிறேன். இந்த வருஷம் நான் நிர்மூலமாக இருப்பது உடைய சுத்த கிருபை, காலைதோறும் அவை புதியவைகள். தீத்து 3:5 சொல்வார், என் நீதி நிமித்த ரட்சிக்கலை, அவருடைய இரக்கத்தின்படியும் மறுஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? என்னை பாதுகாத்திருக்கிறார், எனக்கு விடுதலை தந்திருக்கிறார். எப்பவுமே என்னோடு இருந்து வழிநடத்தும் ஆண்டவர். எப்பவுமே நீ கைவிடுறதில்லை. காலையில் நான் தூத்துக்குடிக்கு போனோம், 5:45 ஃப்ளைட்டு, 3:30 மணிக்கு எழுந்திருக்கணும். ஜஸ்ட்டு ஒருத்தர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஃபோன் பண்ணார், காலைல ஊருக்கு வரீங்களாமே? நான் ராமான்னேன். வராதன்னார். எதுக்குன்னேன்? பாரத பிரதமர் வர்றாங்க, செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, எதுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணுறான்ட்டார். அப்போது என்னுடைய ப்ரோக்ராமே இப்போ ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு அதான் தள்ளி போய் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நம்மோடு என்ன பண்ணுற ஆண்டவர்? எல்லா நிலையுமே ஆசீர்வதிக்கிற தகப்பன். நம்மோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அதுவும் பாகம் 11:12 சொல்லார், வருஷத்தின் துவக்கம் முதல், பிகினிங் ஆஃப் திஸ் இயர், இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து இந்த வருஷத்தின் முடிவு மட்டும் அவருடைய கண்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது. சங்கீதம் 34, நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்னு சொல்கிறார். என்னை யாரும் என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. ஏன்னா என் தகப்பன் எனக்கு முன்னாலே வராரு, எனக்கு பின்னாலே வராரு. கர்த்தர் தாமே முன்னே போகிறவர், இஸ்ரவேல் தேவன் முன்னையும் காக்கிறவன். ஏசாயா 52:12 சொல்கிறார். நமக்கு செக்யூரிட்டியே தேவையில்லை. எனக்கு யார் செக்யூரிட்டி? என் தகப்பன். உங்களுக்கு செக்யூரிட்டி தேவையில்லை. உங்களுக்கு யார் தகப்பன்? ஒரு ஊரில் யார் பெரிய பணக்காரரோ, யார் பெரிய கட்ட பஞ்சாயத்துக்காரரோ, யார் நிறையா அடிப்பாரோ, பெரிய ரவுடின்னு சொல்கிறாங்களா, தனியாக போக முடியாது. அவங்க முன்னால் 10 பேர், பின்னால் 10 பேர், சும்மாவுக்குள்ளே திறந்தால் 100 ஆயுதம் இருக்கும். அப்போ அவருக்கு என்ன இல்லை? வீட்டுக்குள்ளே போனப்போ தான் அவருக்கு கேரண்டி, அவர் பெட்ரூம்குள்ளே போனப்போ தான் கேரண்டி. ஆனால் நமக்கு எப்போவுமே கேரண்டிங்க. என் ஆண்டவர் என்னோடு கடந்து வந்திருக்கிறாருங்க. ராமநாதபுரம், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்னு வாங்க. இன்றைக்கி சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் 2ஆக பிரிஞ்சிருக்கு. ரொம்ப நல்ல ஊர். வருஷத்தில் 2 சண்டை நடக்கும். 2 தலைவர்கள் பிறந்த நாளுக்கு 1 மாதம் கடையடைப்பு. யாரும் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போக முடியாது. 2 நல்ல தலைவர் தான், 2 பேருமே நல்லவங்க தான். அவங்க போயிட்டாங்க ஆண்டவர்கிட்ட. ஆனால் இருக்கிறவன் அவர் பேரை சொல்லி வெட்டிக்கிட்டு சாவுறான். ரொம்ப தகராறு. 1 மாதம் கடையடைப்பு, வெளியே போக முடியாது. அந்த நேரத்தில் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால் என்னுடைய ஜீப்பில் நான் ஒரு ஊருக்கு போகிறேன். அந்த ஊரில் அந்த ஜாதி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய 10 பேர் கட்டை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எங்களை அடித்து உடைக்கிறதுக்கு. என்னென்னா எந்த ஊருன்னு கேட்பான். ஊர் பேர் சொன்னோன்னா நான் ஒரு ஜாதிக்காரனை வெட்டிடுவான். அதுதான் நடக்கும். ஆனால் நான் அந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னோட 2 பேர் இருக்காங்க. வண்டியை சுற்றி ஒரு 10 பேர் கட்டை வச்சு நிற்கிறாங்க அடிக்கிறதுக்கு. அதில் ஒரே ஒரு எஸ்ஏ வந்தார், எங்களை திட்டினார். அறிவு இருக்கா அவனுக்கு? ஏன் அங்கே வந்த? என்ன நடக்கு தெரியாதா? பேசிக்கிட்டே கையை கட்டுறா, பின்னால் போங்கிறார். அவனை அமைதிப்படுத்துவதற்கு அவனோடு என்னை திட்டுறாரு. எஸ்ஏ நமக்கு சப்போர்ட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். பின்னால் போன்னு திருப்பி எங்களை அனுப்பி விட்டார். அப்போ நம்ம ஆண்டவர் எப்போவுமே என்ன பண்ணுறதில்ல? பாதுகாக்கும் ஆண்டவர். அவர் முன்னாலே வராரு. என் வாழ்க்கையில் அன்னைக்கு என் வண்டி நொறுங்கியிருக்கணும், என்னுடைய தலைகள் உடைந்திருக்கணும். ஆனால் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். என் ஆண்டவர் முன்னாலேயும் பின்னால் வராரு. ஒருவேளை அன்னைக்கு நான் அடிபடுந்தா இன்னைக்கு நான் இருக்க முடியுமா? அந்த ஆண்டவர் எப்போவுமே நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். உங்கள் ஏழ்மையை பார்க்காதீங்க, கைவிடப்பட்ட நிலைமையை பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிடுறதில்லை. என்ன கைவிடுறதில்லை? 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே. ஆண்டவர்
இந்த வருஷம் நீங்கள் ஜனவரி 1 சர்ச்சுக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார். பிப்ரவரி 1 போயிருந்தீங்கன்னா ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஜுரம் வர நேரத்தில், ஸ்டமக் பெயின் வயிறு வலி வர நேரத்தில், வீட்டில் கணவன் மனைவி சண்டை வர நேரத்தில், பக்கத்து வீட்டு அக்காவோட சண்டை போட்டிருக்க நேரத்தில், ஃபைனான்ஸ் வாங்கி ஃபைனான்ஸ் கொடுக்க முடியல, அவர் வெளியே நின்று திட்டிகிட்டு இருக்கிறார் ரொம்ப அசிங்கமாக, அந்த நேரத்தில் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் எப்போல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். இந்த உலகம் எப்படி இருக்குன்னா, நம்மை ஒரு மாதிரி பண்ணணும்னு நினைக்குது. எதுக்கு இவன் இப்படி இருக்கான், ஏன் இப்படி இருக்கிறான், ஏன் இப்படி பேசுகிறான், இன்னும் நம்ம அதை சொன்னார்ல, அன்பாகவும் இருப்பார், திடீர்னு திட்டுவாருன்னு சொன்னார். திடீர்னு எப்போ டென்ஷன் ஆவார், அப்போ அவங்க எப்படி திட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் திட்டுற நேரத்தில் அவங்க திருப்பி எப்படி டிவைட்ஸ் ஆகணும்னு திட்ட மாட்டாங்க, அவங்க மனசை நீ திட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் உலகம். ஆனால் ஏன் டென்ஷன், எனக்கு ஒரு அழகாக ஒரு கலர் மின்மினி பூச்சி பறந்துக்கிட்டு இருந்ததான். கரண்ட் இல்லாத ஊரில் காட்டு பகுதியில் போயின்னா அந்த லைட் பூச்சின்னுவாங்க, அது லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதான் மின்மினி பூச்சி. அந்த மின்மினி பூச்சை பார்த்து ஒரு பாம்பு விரட்டுச்சான். அந்த பாம்பு விரட்டுறப்போ அந்த பாம்பு விரட்டிக்கிட்டே இருக்குது, அந்த மின்மினி பூச்சி போய்கிட்டே இருக்குது. அந்த ஸ்னேக்கை பார்த்து அந்த மின்மினி பூச்சி கேட்குது, என்னை ஏன் விரட்டுற, நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன், உனக்கு தவளை, அந்த நுணலும் தன் வாயார் கெடுன்னுவாங்க, நுணலுன்னா தவளை, பப்பப்பா பப்பப்பாங்க, அப்போ அங்கே பாம்பு இருக்குதுன்னு அர்த்தம், பாம்பு வந்துடும், அதுக்கு தான் அது கூப்பிடுமா. அது தவளை நல்ல உணவு இருக்குது, எலி உணவு இருக்குது, நான் பறக்கிற ஒரு சின்ன பொருள், என்னையா நீ தொல்லை பண்ணுற, நான் உனக்கு ரெகுலர் உணவா, உனக்கு எப்போ நான் உணவா, இல்லை உன்னை எதாவது தொட்டனா, உன்னை எதாவது தொந்தரவு பண்ணனா, ஒன்று என்னையா விரட்டுற, என்னையா தொல்லை பண்ணுற, அது காரணம் என்ன. அப்போ அந்த பாம்பு பதில் சொல்லிச்சான், நீ எனக்கு நிரந்தர உணவு கிடையாது, நீ என்னை எப்பவும் தொட்டதும் இல்லை, நீ வெயில் அடித்தாலும் போயிடுவ, நாங்களாம் போக மாட்டோம், இருந்தாலும் ஒன்றையும் எதுக்கு நான் துரத்துறேன்னா, கலர் கலராக இருக்கிறல்ல, கண் சிமிட்டுற மாதிரி இருக்கல, ரொம்ப அழகாக இருக்கிறல்ல, இது எனக்கு பிடிக்கல, அதுக்கு தான் உன்னை விரட்டி பிடிக்க போகிறேன். ஒருவேளை இதுதான் உலகம். நம்ம நல்லா இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணாது, கெட்டிருந்தாலும் என்ன பொம்பளை புருஷன் கூட சண்டை போட்டுக்கிட்டு, அவன் குடிச்சிட்டு வந்து 1000 ரூபா சம்பளம் வாங்கி 950 ரூபா குடிச்சிட்டு வந்து வீட்டில் சோறு இல்லைன்னு அடிக்கிறான், அவன் கூட சண்டை போடாமல் மாலையாக போட முடியும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வகை நல்லா இருக்கும், அந்த கணவரை திருத்தி நல்லா சொல்லி ஜோம் பண்ணி அதை ஒரு மனுஷன் ஆக்கிட்டான், அவன் 1000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வீட்டில் கொண்டாந்து அப்படியே கொடுத்துட்றான், நல்லா கடன் இல்லாமல் நல்ல துணிமணியோட வீடு அழகாக வச்சுருக்கோம், சொந்த வீடு ஆக்கிட்டோம், கஷ்டப்பட்டோம், எப்படி ஆகிட்டா பாரு. இந்த உலகம் இப்படி தான் சொல்லும். இந்த உலகமானது நம்மை வஞ்சிக்கிற உலகம். அதனால் பக்கத்தில் இருக்கவனை பார்க்கவே கூடாது. பவுலடிகள் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடிக்கிட்டு இருக்கணும். இந்த ஒளி உள்ள வாழ்விற்கு வரும்னு நீங்கள் எங்கே இருந்தீங்க உங்களை சிந்தனை பண்ணி பாருங்கள். சிந்தனை பண்ணி பார்த்துட்டு இந்த ஒளி உள்ள வாழ்வு எனக்கு ஏன் வந்துச்சுன்னு நினைங்க. அதை நினைத்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். இதையும் உள்ள தகப்பனை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, ஒரு துன்பமே இல்லை. மோசேங்கிற ஒரு மனிதன் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், 40 ஆண்டுகள் ராஜாவுடைய மருமகன், பெரிய பணக்காரன், உலகத்திலே அதிகமான தங்கம் வேண்டதாக இருந்ததான். அடுத்த 40 ஆண்டு முடிந்த உடனே அவனுடைய இனத்தைச் சேர்ந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் 2 வயசில் கொல்ல சொல்கிறாங்க. அவனோடு பிறந்த ஆண் பிள்ளைகள் ஒருத்தருமே உயிரோடலாம், அவன் மட்டும்தான் இருக்கிறான். ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். அந்த பாதுகாப்பை நினைத்தா அவன், நான் ஆண்டவர் என்னை எதுக்கு பாதுகாத்தேன்னா அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக. இப்போ விட்டல் பாஸ்டரை கேட்டால் ஒயிட் அண்ட் ஒயிட் எதுக்கியா போடுறேன்னு கேட்டால் சொல்லுவார், ஒரு காலத்தில் ஒரு கட்சியில், ஒரு மத கட்சியில் இருந்தேன், அன்றைக்கி நான் வேறு மாதிரி இருந்தேன், இன்றைக்கி இந்த தெருவிலேருந்து வர்றப்போ நம்ம புரட்சி பாரதம் கட்சியில் இருந்தார், ஆனால் இயேசுங்கிற ஒரு கட்சிக்கு வந்த பிறகு என்னை மனிதனாக பார்க்குறாங்க, எனக்கு எழுந்து தோத்திரம் சொல்கிறாங்க, நான் அதற்கு ஒரு தகுந்தவனாய் மாற வேண்டுங்கிறார். தனக்கு ஆண்டவர் அதுக்கு வருமுன்னே என் வீட்டில் அமைதி இல்லை, உலக பிரகமாக அனைத்து பழக்கம் என்கிட்ட இருந்துச்சு. புகைப்பழக்கம் இருந்தது, குடிப்பழக்கம் இருந்துச்சு, சண்டை போடுற பழக்கம் இருந்தது, கட்ட பஞ்சாயத்து இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் கட்ட பஞ்சாயத்துக்கு போகல,
சிகரெட் பிடிக்கலை, தண்ணி அடிக்கலை, என் மனைவியோடு அன்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் மோசே அந்த வாழ்க்கை நினைத்து வர்றார். அந்த வாழ்க்கை நினைக்கிறார். ஆண்டவர் வாழ்வு கொடுத்தாருன்னா அந்த வசதியான வாழ்க்கை விட்டுட்டு வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில் வருகிறார். வனாந்திரம்னா நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. பகலில் வெயில் சுட்டரிக்க வெயில் 125 டிகிரி, இரவில் இப்படி உட்கார முடியாது, குளிர் கிட்டுக்கிட்டுக்குன்னு ஆட்டும். அப்படி 40 ஆண்டுகள் அங்கே இருக்கிறார். 40 இயர்ஸ். திரும்ப 40 ஆண்டுகள் தலைமைத்துவம், ஒரு கேப்டன்ஷிப். பாஸ்டர் தோத்திரம், நீங்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் ஆகுமுன்னா ஐயா இவன் மனுஷனாப்பான்னு நினச்சாங்க. ஏமாத்துறவனாக இருந்தான். பாஸ்டர் ஆன பிறகு நிறைய பேருக்கு உதவி செய்கிறவனா மாறிட்டாங்க. அந்த பாஸ்டர் ஆகிட்டார் 40 ஆண்டுகள் கழித்து. அவருக்கு விரோதமாய் கேராகுங்கிற ஒரு மனிதன் பேசுகிறான். நீ மட்டுமா பரிசுத்தவான்? நீ மட்டுமா கடவுளுடைய மனிதன்? எங்கிட்டமா கடவுள் பேசுவார்? ஏன்னா ஃப்ராடோட திட்டுறான். மோசே போய் ஆண்டோடைய சன்னிதானத்தில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறார். அந்த எண்ணாகம் 16ஆம் அதிகாரம் 1லேருந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா, கடவுள்கிட்ட போய் அழுகிறான். அப்பா என்னப்பா தப்பு பண்ணேன், அவன் என்னை திட்டுறானப்பா. ஆண்டவர் சொல்ல, நீ கவலைப்படாத. யூ டு நாட் worry about, யூ டு நாட் ஷேக். நீ திகையாதே, பயப்படாதே, நீ வா. கூப்பிட்டுட்டு ஏவன் திட்டினான்னு அவனை கூப்பிடுறாரு. இதுவரையும் அதுக்கு முன்னாலே அவன் எவனும் சாப்பிடலையாம், அதுக்கு சாகலையாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் எவனுமே சாகலையாம். அவன் இருந்த இடத்துல பூமி திறந்துச்சான். அப்படியே பூமி திறந்துச்சான். அப்படியே உள்ளே போயிட்டானா. எர்த்குயிக் வந்துச்சு. அந்த இருந்த இடம் மட்டும் எர்த்குயிக். இதுதான் உனக்கு எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட சக்திகள் அழிந்து போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என்ன, இந்த வருஷ துவக்கத்தில் இருந்த ஆண்டவருடைய கண்கள் என்மேல் நோக்கமாக இருக்கிறது. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். நாங்கள் 4 சகோதரர்கள் ஏழ்மையிலேருந்து வாழ்க்கைய ஆரம்பித்தோம். நல்ல ஜெபம் பண்ணுவோம், சர்ச்சுக்கு போவோம், நல்ல வேலை செய்வோம். ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் 20 ஹவர்ஸ் வேலை செய்வோம். 4 மணி நேரம் தான் தூங்குவோம். நாங்கள் 4 பேர், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணனுடைய துணைவியார், 6 பேர். 6 பேருடைய உழைப்பு. எல்லாருமே தூங்குறது 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான். கேப் டைமில் சர்ச்சுக்கு போயிடுவோம், வேதம் வாசிப்போம். நாங்கள் கையிட்டு செய்ய வேலைகளெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எல்லா நிலைமைகளை உயர்த்தினார். ஒரு கூட்டம் எங்களுக்கு விரோதமாக எழும்பி செய்வினை கட்டுகள். இதேமாரி ரோடில் இருக்கும் ஜன்னல், ரோடு ஓரமாக ஜன்னல் இருக்கும். எலுமிச்சம்பழம் போட்டிருப்பாங்க, முட்டை ஓடு போட்டிருப்பாங்க, முடி போட்டிருப்பாங்க. மந்திரிச்சு ஒரு ஆண் பிள்ளை எங்கள் வீட்டில் மரித்து போச்சு. முதல் ஆண் பிள்ளை அதான். 6 பெண் பிள்ளைகள், அப்புறம் ஒரு ஆண் பிள்ளை. 4 வயதில் ஒரு வியாதி வந்து மரித்து போச்சு. நான் ஆண்டவர் கைவிடலை, எங்களை திரும்ப நிமித்தினார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. நமக்கு விரோதமான மந்திரம் இல்லை. இப்போ நம்முடைய மந்திரவாதி வந்திருக்கார். அவர் ராக் கோடாங்கி. அவருக்கு பேர் என்னது? அவங்களுடைய விருதுநரில் அவங்க கூட்டம், பெரிய கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. கோடாங்கு மணி என்று பெயர், பெரிய கூட்டம். அவர் இதேமாரி வேஷம் போட்டு நல்ல காலம் பிறக்குதுன்னுவார். எப்படி நல்ல காலம் பிறக்குதுன்னு அவர் சொல்லுவாருன்னா, அவர்கிட்ட போய் கேளுங்க. அமாவாசை இரவு, பௌர்ணமி இரவு சுடுகாட்டுக்கு போவார். சுடுகாட்டில் தலைப்பிள்ளை கல்லறைக்கு போவாங்களாம். அங்கே சாராயம் கொண்டு போவாங்க, கோழி கொண்டு போவாங்க. கோழி அறுத்து ரத்தத்தை ஊற்றுவாங்க, சாராயத்தை ஊற்றிட்டு அவங்களும் குடிப்பாங்க. இப்போ அவங்களுக்குள்ளே 3ஆவது ஒரு மனிதன் உள்ளே போயிட்டான். இப்போ அவங்க மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? சாராயம் வந்துருச்சு. 3ஆவது மனிதன் வந்துட்டான். அவங்க ஒரு பெரிய ஆவி. அங்கே ஆவிகளில் நிறைய ஆவி உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதுக்கு தான் கர்த்தர் ஆவி எங்கே உண்டோ அங்கே, அதுக்கு தான் ஆவிகள், நிறைய ஆவிகள் இருக்குது. அவங்க ஒரு பெரிய ஆவியை கூப்பிடுவாங்க. அந்த ஆவி வரும். அவங்க அந்த சாராயம் குடித்து அதுக்குரிய அந்த அவங்க எல்லாம் செய்கிறப்போ அந்த ஆவி அங்கே வரும். இப்போ பிரச்சனை என்னங்க, இப்போ எனக்கு நாளைக்கு துட்டு வேணும் 10,000 ரூபா, அதுக்கு வழி சொல்லணுன்னே சொல்லுவாங்க. ரெட்டில்ஸ் போ, மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் பிடிஓ ஆஃபீஸா, ஆடியோ ஆஃபீஸா, பிடி ஆஃபீஸ் போ. அந்த ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி சந்தில் போ. அந்த ரைட்டில் அது வந்து லெஃப்ட்டில் திரும்ப லெஃப்ட்டில் திரும்பு. அங்கே விட்டல்னு ஒருத்தர் இருப்பார், அங்கே போ, நான் உனக்கு சொல்கிறேன்பாங்களாம்.
அவர் அப்படி வந்து அங்கே விட்டல் வீட்டுக்கு போயிடுவார். விட்டல் வீட்டில் ஒரு படம், அவங்க அப்பா செத்து போனப்போ, அப்பா இருக்கார் சாரி, செத்து போன அவங்க அம்மா படத்தை வச்சுருப்பார், இல்லை பாட்டி தாத்தா படத்தை வச்சு ஒரு மாலையை போட்டிருப்பார். அந்த மாலையில் ஒரு ஊதுவத்தி கொளுத்திருப்பார், ஒரு கற்பத்தை கொளுத்திருப்பார். அம்மாட்ட போய் சொல்ல, அம்மா எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குமா, மீட்டிங் நடத்த போகிறேன்பா, துட்டு இல்லைம்மான்னு சொல்லியிருப்பாராம் அவங்க அம்மாட்ட. அந்த ஊதுவத்தியும் கற்பூரத்தையும் கொளுத்துற உடனே மாலையை போட்டுட்டு இப்போ பூவை வச்சுட்டு, அவங்க தங்கச்சி அழகான பூ கடை வச்சுருக்காங்க, அங்கேருந்து பூ வாசியில் வாங்கி அந்த போட்டுட்டு ஒரு கற்பூரத்தை கொளுத்திட்டு அப்பான்னு சொன்னவனே அம்மானு கூப்பிட்டோன்னே என்ன நடக்கும்னா, அந்த ஆவி அதுக்குள்ளே ஒரு ஆவி வந்துருமா. அந்த ஆவி இவர் சொல்கிறத ரிசீவ் பண்ணிக்குமா. நிறைய ஆவி இருக்குல்ல, ஒரு ஆவி ரிசீவ் பண்ணிடுமா. அந்த ரிசீவ் பண்ண ஆவி ரிசீவ்னா வாங்கி கூட, இவர் சொல்கிறத வாங்கி கொள்ளும். இவர் ராத்திரி இந்த அமாவாசை பௌர்ணமி ராத்திரி வருவார் 12:30 மணிக்கு சுடுகாட்டிலேருந்து நடந்து வர 1 மணி நேரம் நடந்தான் வருவார். நாய் குலைக்கும், நாய் வாயை கட்டிடுவார். நான் போன பிறகு இதெல்லாம் நடக்குதா கேளுங்க அவர்கிட்ட, எல்லாமே நான் அவங்க சொன்னதான் சொல்கிறேன். நாய் வாயை கட்டிடுவார். அவர் இல்லைன்னு சொன்னால் அடுத்த ட்ரிப்பு கோடாங்கியை கொண்டாந்துங்க விட்டுருவேன் நான் சொல்லுவார். பப்ளிக்கே அதே டான்ஸ் வேஷம் போட்டு சொன்னால் போதும் வந்துடுவார். டிஎஸ்ஐயா சொன்னால் போதும் வந்துடுவார். அந்த நாயெல்லாம் வாயை கட்டிடுவார், குலைக்காது. இந்த வீட்டுக்கு முன்னால் போய் விட்டலையா நல்ல காலம் பிறக்குது, துட்டு இல்லைன்னு சொன்னியா, உனக்கு துட்டு வரும்னு சொல்லுவார். இவர் மணி அடித்து சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுவார், முழிப்பார். நம்ம நினச்சதை சரியாக சொல்கிறாரே, எனக்கு விரோதமாக ஆண்ட்ரு எழும்பிட்டாரு சொல்கிறாரு, உண்மைதான், எனக்கு விரோதமாக சர்ச்சை உருவாக்கிட்டாரே, இன்னொரு பாஸ்டரை கொண்டாந்து வச்சு, இதெல்லாம் இல்லை நான் வேறு யாரும் சொல்ல வேண்டாங்கிறதுக்காக சொல்கிறேன், கொண்டாந்து உருவாக்கிட்டாரு, கரெக்டாக சொல்லிட்டாரேன்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுவார். 5 மணிக்கு வந்துடுவார் திரும்ப காலையில். இதெல்லாம் சொன்ன உண்மை தானே, இப்போ இதுக்கெல்லாம் செய்வனை செய்யணும்ப்பா, 20,000 ரூபா எடுப்பார் அவர். இவர் நகையை அடகு வச்சு பக்கத்தில் மார்வாடி கடை வரதை பார்த்துக்கிட்டே இருந்தார் ஒருத்தர். அவர்கிட்ட வட்டிக்கு அடகு வச்சு துட்டை கொடுப்பார், அவர் ஏமாற்றிட்டு போயிடுவார். அவருக்கே சோத்துக்கு வழியில். இதுதான் நிறைய ஆவிகளுடைய வேலை. ஆனால் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ. மோசே ஆண்டவரை நம்பினார், அவருடைய வருஷத்தை நன்மையால் முடிசூட்டினார். 120 வயது வரை கண்ணாடி போடலை அவர், செருப்பு தேயவே இல்லை, ட்ரெஸ்ஸு பழசாவே போல. 120 வயசில் செத்து போல அவர். கடவுள் வந்தார், வாப்பான்னு கூப்பிட்டு போயிட்டார். ஹார்ட் அட்டாக், வேதனை இல்லை, பைபாஸ் பண்ணல, ஆன்ஜியோ பண்ணலை, ஹாஸ்பிட்டலில் 102 ஓட்டை போடலை, ஹாஸ்பிட்டலில் போய் இதெல்லாம் இல்லை, இருந்தார், பொட்டுன்னு போயிட்டார். இதுதான் மரணம், இதுதான் ஆண்டவருடைய வாக்கு. அந்த ஆண்டவர் உங்களோடு என்னோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. தகப்பனே எனக்கு அந்த விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே என்று நோக்கி பார்ப்போமா? அப்படி பார்க்குறப்போ நிச்சயமாகவே அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நிச்சயமாக இப்போ இறங்கி நமக்கு என்ன தேவையோ உங்களுடைய தேவைகளை நீங்கள் கண்களை மூடி, தகப்பனே எனக்கு தாங்க தகப்பனே, எனக்கு ஒரு விடுதலை தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்த்தோமா? ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே, துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை அப்பா அப்பா
உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரும் ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரும் ஆராதனை உமக்கே நீதி யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே நீதி யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு வருஷங்களின் நன்மையால் முடிச்சுட்டீங்க தேவன். பாதை மெய்யாய் பொழிகிறதுன்னு சொன்னீங்க தகப்பனே. இந்த 15வது ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற இயேசு நல்லவர் ஜெப வீட்டிற்கு தகப்பனே, உம்முடைய பிரசன்னம் தகப்பனே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பருவத்தில் வாசமன்னம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து என்று சங்கீதம் 15 சொல்லுது தகப்பனே. ஒரு விசை கூட அந்த வார்த்தையின்படி தகப்பனே இந்த வீட்டை, இந்த செப்ப வீட்டை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் இங்கே இருக்கட்டும். இந்த 265வது இந்த நற்செய்தி கூட்டத்தில் தகப்பனே, இந்த வருஷத்தை எனக்கு நன்மையால் முடிசூட்டுங்க. என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கீங்க. மோசே என்று உம்முடைய மகனை நீங்கள் ஆசீர்வதித்தீங்க. அவருக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட சக்திகள் அழிக்கப்பட்டுச்சுப்பா. அதே மாதிரி எனக்கு விரோதமாய் செய்வினை கட்டுகள் தகப்பனே, இரவு நேரத்தில் தூக்கம் இல்லை, கெட்ட கனவுகள், மரித்து போனுங்கிற ஒரு எண்ணம், தன்னையே சூசைட் பண்ணி தன்னையே தற்கொலை சொல்லி பண்ணிக்கொள், இப்படிப்பட்ட கணவரோடு நீ வாழணுமா, இப்படிப்பட்ட பிள்ளையோடு நீ வாழணுமா, இப்படிப்பட்ட பக்கத்து வீட்டில் இருக்காங்க இவங்களோடு வாழணுமா, உனக்கு ஒரு வாழ்க்கையா என்று எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான எண்ணங்களை கொடுத்திருக்கு தகப்பனே. அந்த செய்வினை கட்டுகள் என்னை விட்டு கடந்து போகணும் தகப்பனே. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலைன்னு சொன்னீங்க தகப்பனே. அந்த விடுதலை ஆவி எனக்குள்ள வரட்டும் தகப்பனே. எனக்கு இருக்கிற அந்த ஸ்டோன் ப்ராப்ளத்திலிருந்து தகப்பனே, எனக்கு இருக்கிற அந்த கேன்சருங்கிற ஒரு பயிர கட்டியிலிருந்து, எனக்கு இருக்கிற அந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு முழுமையான விடுதலை. எனக்கு என் கணவருக்கும் ஒரு நல்ல உறவு இல்லை தகப்பனே, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கணவர் எதை பேசினாலும் நான் திட்டிக்கிட்டே இருக்கிறேன், அதனால உறவு இல்லை தகப்பனே. எனக்கு ஒரு அமைதியை கொடுங்க, என் வாழ்க்கையில் ஒரு அமைதியை கொடுங்க. என் மகனை நம்பியே வாழ்ந்தேன், என் மகனே உலகம் என்று வாழ்ந்தேன். ஆனால் திருமணம் பண்ணி கொண்டவுடன் அவன் தன் மனைவியோடு இணைந்து என்னை தூக்கி போட்டுட்டான்ப்பா. நான் ரோட்ல இருக்கிறேன், எனக்கு யார் ஆறுவது என்று ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, அந்த மகளுடைய விடுதலைக்காக நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று ஜோசுவாக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி அந்த மகளோடு நீங்க இறங்கி வாங்க, அந்த மகளை ஆசீர்வதிங்க. அந்த மகளோடு உடைய பிரச்சனை இறங்கட்டு தகப்பனே. என்ன நோக்கத்தோடு இந்த கூட்டங்கள் நடக்குதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. ஒரு தாய் தேற்றுவது போல்
கதற